நீங்க? வாடா வா. மணி என்ன ஆகுது? நைட்டு இந்த நேரத்தில் தெரியாமல் வரீங்களோ? அது அது வந்து மம்மி கொஞ்சம் டிராஃபிக், அதான் லேட் ஆயிடுச்சு. நானும் அதே ரோட்டில் தான்ப்பா வந்தேன். ஒரு டிராஃபிக்கும் இல்லையே. நீங்கள் எப்போ வந்தீங்களோ அப்போ டிராஃபிக் இருந்திருக்காது. நான் வரப்போ தான் டிராஃபிக் இருந்துச்சு. ஓ அப்படியா? ம், இன்னைக்கு நிலாவை வெளியே கூட்டிகிட்டு போயிருந்தியே, ஜாலியாக என்ஜாய் பண்ணியா? அது வந்து நீ சொல்லாத, நானே சொல்லிடுறேன். நேற்று என்கிட்ட என்னடா சொன்ன? ம், சும்மா அரை மணி நேரம் தான் வெளியில் போயிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்து விட்டுருவேன், அவ கூடலாம் யார் வெளியில் சுற்றுவான்னு ஓவராக சீன் பண்ண. இப்போ என்னடானா காலையில் போனவன் லேட் நைட்டுக்கு திரும்பி வர. இதிலிருந்தே தெரிய வேணாமா நீ எவ்வளோ என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு? ஸோ கையும் காலுமா மாட்டிக்கிட்டேன். இதுக்கப்புறம் என்னை வச்சு செய்வாங்களே, இவங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? என்னடா இந்த அம்மா கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிக்கிறியா? அப்படிலாம் எதுவும் இல்லையே. நான் ஏன் அப்படி யோசிக்க போகிறேன்? நான் என்ன கொலை குத்தமாக பண்ணிட்டு வந்திருக்கேன்? உங்ககிட்ட கேட்டு தானே வெளியில் கூட்டிகிட்டு போனேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ எதுக்கு என்ன உட்கார வச்சு கேள்வி கேட்டுட்ருக்கீங்க? ஏண்டா எவ்வளோ நேரம்டா உனக்காக வெயிட் பண்ணுறது? அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணியாவது இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம் வர லேட் ஆச்சுன்னு? நான் எவ்வளோ நேரம் உனக்காக சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கிறது? மம்மி எத்தனை வாட்டி சொல்கிறது, நான் வரதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்ருங்கன்னு. ஏண்டா நீயே எப்போவாவது ஒரு டைம் தான் இந்தியா வர, அப்பயும் உன் கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிடலன்னா என்னடா? சரி வா, எனக்கு ரொம்ப பசிக்குது, நம்ம போய் சாப்பிட்டுட்டே பேசலாம். என்னெல்லாம் போனீங்க, என்னெல்லாம் பேசுனீங்கன்னு அம்மா கிட்ட சொல்லணும். வா வா வா, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. இன்ட்ரெஸ்டாக இருக்கா? போச்சு, இன்னைக்கு அவ்வளோதான். மம்மி இன்னைக்கு நைட்டு என்ன அப்படியே டின்னருக்கு அப்படியே தொட்டுக்கு சாப்பிட போகிறாங்க. ஐயோ, கிண்டல் பண்ணியே சாவடிப்பாங்களே. சரி, சமாளிப்போம். சிவா சீக்கிரம் வா. எப்பா ஆர்வம் தாங்கலை. இதோ வரேன் மம்மி. ஏயா பொண்ணு கல்யாணத்துக்கு வாங்கின கடன் இன்னும் அடைக்கிற நீ? ஐயோ அப்படிலாம் இல்லைங்கண்ணா, நான் கரெக்டாக வட்டி கொடுத்துக்கிட்டு தானே இருக்கேன். ஏதோ இந்த மாதம்தான் லேட் ஆயிடுச்சு, இன்னும் 2 நாளில் வட்டி கொண்டு வந்து கொடுத்துட்றேண்ணா. கோவப்படாதீங்கண்ணா, வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது. யோ, வா வீட்டில் பிரச்சனை இருந்தா என்ன, இல்லைன்னா எனக்கு என்னையா? கரெக்டாக வட்டி கொடுக்க தெரியாது? காசு வாங்குறப்ப என்ன சொல்லி வாங்கினேன்? மாதம் வட்டி மட்டும் கரெக்டாக கொடுத்துருவேன்னு சொல்லி தானே வாங்கினேன். இப்போ என்னடானா லேட் பண்ணுற? எனக்கு இந்த காரணம் அந்த காரணம்லாம் சொல்லக்கூடாது. டானு வட்டி கரெக்டாக வந்துடணும், புரியுதா? நான் நாளைக்கே கொண்டு வந்து வட்டி காசு கொடுத்துட்றேண்ணா. இந்த ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடி என்னையா நீ சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிற? அண்ணா புரிஞ்சுக்கோங்க, வீட்டில் பொண்ணெல்லாம் இருக்கா, தெரிஞ்சா ஏதாச்சும். நீ என்ன ஃப்ராடு வேலையாயா பார்க்குற? தெரிஞ்சா ஏதாச்சும் ஆகும்னு சொல்கிறதுக்கு என் காசை கூடியானா ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்கிற. நாளைக்கு வந்திருக்கணும் காலையில், இல்லைன்னா வீடு தேடி வருவேன். வை போனேன். அப்பா, கடனை வாங்கினாலும் வாங்கிட்டேன், கட்ட முடியல. இவங்க பேசுகிற பேச்செல்லாம் காது கொடுத்து கேட்க முடியலம்மா. இதுக்கு தான் அன்னைக்கே சொன்னேன், பொண்ணு கல்யாணத்துக்கு அதிகமாக கடன் வாங்காதீங்க, இருக்கிறத வச்சு செய்வோன்னு. கேட்டீங்களா? என்னப்பா ஆச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வா வந்து உட்காரு, சாப்பிட்றியா? அம்மா என்னம்மா ஆச்சு? அப்பா யார்கிட்ட பேசிட்டு இருந்தாரு? ஏதோ கடன் அது இதுன்னு, ஏதாவது பிரச்சனையா? அது வந்து உன் கல்யாணத்துக்கு. ஜெயா, என்னப்பா அம்மா ஏதோ சொல்ல வராங்க? என்ன கல்யாணத்துக்கு? என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. வா நீ வந்து சாப்பிடு. ஒரு நிமிஷம் இங்கே இருங்கப்பா, இதோ வந்துடுறேன். விஜய் எங்கம்மா போற? 2 நிமிஷம்ப்பா, இதோ வரேன். இங்க பாருங்க, நம்ம 2 பேரையும் பேச விடாம இவன் என் மடியில படுத்துக்கிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். டே பட்டவா, மம்மி டேடியும் பேசிட்டு இருக்கோம்லடா, எந்திரிச்சு போயேண்டா. ஏண்டா என் டார்லிங்க கஷ்டப்படுத்துற?
டேடி, அப்படி 2 பேரும் என்னதான் பேசுறீங்கன்னு எனக்கு இன்னைக்கு தெரிஞ்சே ஆகணும். பாருங்கங்க இப்படி தாங்க அப்பதை பிடிச்சி பேசிட்டே இருக்கிறான். சரி விடுமா, நம்ம பையன் தானே, கேட்டுட்டு போட்டோம் நம்ம அப்படி என்னதான் பேசுறோன்னு. சரி சரி சொல்லுங்க, பொண்ணு ஏதாவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துக்கிட்டே இருக்கேம்மா, கிடைக்க மாட்டுதே. இன்னும் கொஞ்சம் டீப்பாக தேடுங்கங்க. நல்ல பொண்ணாக இருக்கணும், நல்ல அடக்க ஒடக்கமா அருமையான பொண்ணாக இருக்கணும். அதுக்கு தாம்மா நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டுது. என்னங்க 1 வருஷமா தேடிட்டு இருக்கீங்க, இன்னுமா கிடைக்கல? ஏய் 2 பேரும் நிறுத்துங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும்? உங்கள் டேடி தாண்டா பொண்ணு பார்க்கணும்னு சொன்னார். சரி பாருங்க நானும் சொல்லிட்டேன். என்ன மம்மி, அப்பாவுக்கு பொண்ணு பார்க்குறீங்களா? ஏன், உனக்கு என்ன குறைச்சலாம்? யோ அப்பா, என் அம்மாவுக்கு என்ன குறைச்சலன்னு நீ இன்னொரு பொண்ணு பார்க்குற? எதுக்குமா இப்போ சிரிக்கிறீங்க? டே படவா, நான் எனக்கு பொண்ணு பார்க்கலடா, உனக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். எது எனக்கா? டாடி, எத்தனை வாட்டி சொல்றது இந்த வேலையெல்லாம் பார்க்காதீங்கன்னு? நீ சொல்லுவ, அதுக்குன்னு உன்னை அப்படியேவா விட்டுற முடியும்? லவ் பண்ணி தொடடானாலும் அதையும் கேட்க மாட்டேங்கிற. சரி நாங்களே பொண்ணு பார்த்து வைக்கிறனாலும் அதுவும் வேணான்ற. காலம் முழுக்க இப்படியாடா இருக்க போற? அப்பா மாதிரி இருடா. ஏங்க அச்சோ, நீ பக்கத்தில் இருக்கியா? சரிம்மா, எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் அப்புறம் பேசுறேன், பாய். ஏ அப்பா, என்னடா போதுமா? இதை தான் நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருப்போம். இப்போ எந்திரி மடியை விட்டு. மம்மி இதெல்லாம் சரியில்லை பார்த்துக்கோங்க. அதெல்லாம் சரியாக தான் இருக்கும், நீ ஃபஸ்ட்டு எந்திரி. மம்மி ஃபோன் பண்ணுறாரு போல இருக்கு திருப்பவும் அப்பா. அப்பா இல்லைடா, ரவி ஃபோன் பண்ணுறாரு, அட்டன் பண்ணு. இந்த நேரத்தில் இருக்கு அவன் ஃபோன் பண்ணுறான். எனக்கு எப்படிடா தெரியும்? அட்டன் பண்ணு, ஸ்பீக்கரில் போடு. ஸ்பீக்கர் போட்டேன், பேசுங்க. ஹலோ சொல்லுங்க ரவி, என்ன இந்த நேரத்தில்? எனி எமர்ஜென்சி? நோ நோ டாக்டர், ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும். கேளுங்க ரவி, என்ன? இல்லை, நாளைக்கு உங்கள் பையனை நான் மீட் பண்ண முடியுமா? என்னோட ஆஃபீஸ்க்கு வர சொல்கிறீங்களா? மம்மி எதுக்குன்னு கேளுங்க. ரவி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? நிலாவை பற்றி தான் கேட்கணும், அதுக்காக தான். நிலாவை பற்றியா? அவளை பற்றி என்ன கேட்கணும்? பைத்தியக்காரா, அப்போ எதுக்கடா மெதுவாக பேசுகிற? நீயே பேசு. டே மெதுவாடா. சொல்லுங்க ரவி, என்ன, எதுக்காக என்ன மீட் பண்ணணும்? அதான் டாக்டர், நிலாவை பற்றி கேட்கணும். நிலாவை பற்றி நீங்கள் ஏன் சார் கேட்குறீங்க? அப்படி இல்லை, அவள் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணம் நான் தான். என்னால் ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சா, நீங்கள் கூட நிலா என்ன ஒரு டைம் மீட் பண்ணால் எல்லாம் சரியாயிடும்னு திரும்ப திரும்ப எல்லாரும் அதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால தான். சரி ஓகே, நாளைக்கு எங்கே வந்து மீட் பண்ணணும்? நாளைக்கு என் ஆஃபீஸ் வந்துடுங்க, அங்கே மீட் பண்ணி பேசலாம். ஓகே, நான் வந்துடுறேன், தேங்க்யூ. என்ன மம்மி அப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை. இல்லை பரவாயில்ல, சொல்லுங்க. ஏண்டா, நீ எவ்வளவோ கேஸ் பார்த்துருக்க, அப்படி இருந்தும் இந்த நிலா கேஸை மட்டும் அவ்வளோ தீவிரமாக இருக்க? இந்த நிலா கேஸு என்னோட அம்மா என்னை பார்த்துக்க சொல்லி கொடுத்தாங்க, கரெக்டாக முடிக்க வேண்டாமா? அதுக்காக தான். ஷபா, நெஞ்ச தொட்டுட்டடா, முடியல. சரி சரி, மம்மிக்கு டயர்டாக இருக்கு, போய் பாலை எடுத்துட்டு வா, நான் குடிச்சிட்டு தூங்குறேன். ஓகே, எடுத்துட்டு வரேன். ஏய், என்னடி இது? அப்பா, இந்த பணத்தை வச்சுக்கோங்க, இதை வச்சு வாங்கின கடன் எல்லாத்தையும் அடைச்சிருங்கப்பா. இந்த பணம் பத்தலைன்னு சொல்லுங்க, அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறேன். இந்த பணம் நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி உழைச்சி சம்பாரிச்சதுப்பா, உங்களுக்காக. இன்னும் எடுத்துக்கோங்க. என்னம்மா பார்த்துட்டு இருக்க? வாங்கி உள்ள வையே. விஜிமா, இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாமா, இது நீ உனக்காக வச்சுக்கோ, அப்பா பாத்துக்கிறேன் எல்லா கடனையும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், புடிங்க. ஃபர்ஸ்ட் யார்கிட்ட பணம் வாங்குனீங்களோ அவங்க கிட்ட மொத்தமா செட்டில் பண்ணிட்டு வந்துருங்கப்பா.
விஜிமா, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்பாவோட கடமை. அந்த கடமையை நான் தான் பண்ணணுமா? உன் கல்யாணத்துக்கு வாங்கின கடனை நீயே எப்படி அழிக்க முடியும் சொல்லு? இதெல்லாம் நீ வச்சுக்கோ, அப்பாவுக்கு வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். என்னப்பா, நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டீங்களா? என் கல்யாணத்துக்கு தானே வாங்குனீங்க. இப்போ அந்த கல்யாண வாழ்க்கையே இல்லைன்னு ஆயிப்போச்சு. இந்த பணத்தை மட்டும் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? நான் சம்பாதிக்கிறதெல்லாம் உங்களுக்கு தான். இதை வச்சு கடன் அடைங்க. என் அப்பா யாருக்கிட்டையும் பேச்சு வாங்கக்கூடாது. ஜெயா, பாத்தியா என் புள்ளைய? நீ கூட ஒரு நேரம் வருத்தப்படுவியே. ஆம்பளை பிள்ளை பெத்திருந்தா நமக்கு ஒத்தாசையா இருந்திருக்கணும். என் புள்ளடி, பொம்பளை பிள்ளையும் நம்மளை பாத்துக்குங்கடி. ஆனா என் பிள்ளைக்கு போய் இப்படி ஒரு நிலைமைய பாத்தியா? அது சந்தோஷமா வாழ முடிய மாட்டுது. எல்லாம் சரியாகுங்க, கவலைப்படாதீங்க. அந்த கடவுளுக்கும் கண்ணு இருக்குல்ல, நம்ம பொண்ணையும் பார்க்காமையா விட்டுருவாரு. அந்த கடவுள் என்னடி கடவுள்? அவன் பார்த்தா பாக்குறான், பாக்காட்டி போயிட்டு போறான். என் பிள்ளைய நான் தாண்டி பாப்பேன், நான் மட்டும்தான் பாப்பேன். சும்மா சொல்லுங்க. ஆட போவா சத்யா. மா சொல்லுங்கம்மா, நாங்கள் தான் கேட்குறோம்ல. கல்யாணத்தப்போ அப்பா உங்ககிட்ட என்ன பேசினாரு? பாசமாக இருந்திருப்பாரே. பாசமாக இருந்திருப்பார்ல அத்தை. அப்போல்லாம் நீங்கள் லவ் பண்ணீங்களா? லவ் பண்ணுறாங்க. இப்போ எப்படி உங்கள் மாமா எப்படி சிடுன்னு இருக்காரோ அப்பையும் அப்படித்தான் இருந்தார். அப்புறம் எப்படி உங்களுக்குள்ளே செட் ஆச்சு? இப்போ செட் ஆச்சுன்னு யார் சொன்னா? இல்லை யார் சொன்னான்றேன். செட்டே ஆகாமல் செட் ஆகிட்டு நாங்களே உக்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ கொஞ்சம் கூட லவ்வே பண்ணலையா நீங்கள்? ஆட போவா சத்யா, நாங்கள் எங்கே லவ் பண்ணோம்? வீட்டில் இந்தாதான் மாப்பிள்ளைன்னு பார்த்து வச்சாங்க. நான் குனிஞ்ச தலை நிமிராமல் போய் காப்பி டீயை கொடுத்தேன். அவ்வளோதான். உங்கள் மாமங்காரையும் தொப்பதான் தெரிஞ்சிச்சு. அதை மட்டும்தான் பார்த்து ஓகே சொன்னேன். ஓகே கூட சொல்லலை, எங்கள் வீட்டிலே ஓகே பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் என்ன, பிடிச்சி மூளையில் அடைச்சிட்டாங்க. நானும் வீடே கதின்னு கிடந்துட்டேன். இது வரைக்கும் உங்கள் மாமா எனக்கு ஒரு முளம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்ததில்ல. இதில் எங்கிட்டு போய் நான் லவ் பண்ணுறது? லவ் ஏன் சத்யா, நீ வேற எல்லாம் தெரிஞ்சிருந்து நீ எப்படி கேட்குற பத்தியா? பார்த்துட்டு தான் இருக்கேன். ஆனால் மாமாவுக்கு ஒன்றுனா துடிச்சு போயிடுறீங்களே. விக்ரம், போன வாரம் மாமாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. பக்கத்திலே தான் இருந்தாங்க அத்தை, நவ்வளவே இல்லையே. அப்போ பாசம் இல்லாமையா? சும்மா நம்மக்கிட்ட ஃபிலிம் காட்டுறாங்க, சண்டை போடுற மாதிரி. அதெல்லாம் மாமாவுக்கு உங்கள் மேலே நிறைய பாசம் இருக்கு அத்தை. என்ன பண்ணுறது, நமக்கு தான் துடிக்குது. அவருக்கு எதுனாலும் ஒன்றுலானும். என்னதான் இருந்தாலும் அவர் என் புருஷன் இல்லை, நான் விட்டு கொடுக்க மாட்டேன்ல. நமக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா தான் அவங்க கண்டுக்கிறதே கிடையாது. நீ தாம்மா அப்படி நினச்சிட்டு இருக்கணும். ஆனால் அப்பாவுக்கு உன் மேலே பாசம்லாம் இருக்கு. நான் நிறைய டைம் நோட் பண்ணியிருக்கேன். அப்படியா? அப்படி என்ன பண்ணுவார்? சத்யா, நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு இருக்கிறேன். அம்மாவை எதனா சொன்னால் அவருக்கு ரொம்ப கோவம் வரும். ஆனால் அவர் மட்டும் போட்டு தூக்கி போட்டு அடிப்பார், மிதிப்பார், திட்டுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் மித்தாளுங்க எதனா சொன்னால் அவருக்கு பிடிக்கவே செய்யாது. அம்மா முன்னாடி திட்ட மாட்டார், ஆனால் மறைமுகமாக போய் பழி வாங்குவார், தெரியுமா? ஓஹோ, இது வேறையா? இதை நான் நோட் பண்ணலையே. சரி, நீங்கள் அப்படியே பேசிட்டு இருங்க, நான் போய் அடுப்பு வேலையை பார்க்குறேன். அத்தை ஓடாதீங்க, நில்லுங்க. என்ன சத்யா? அத்தை, மாமா வராரு. நான் உங்களை திட்டுற மாதிரி திட்டுறேன். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். அமைதியாக இருங்க என்ன? ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் சத்யா. சும்மா இருங்க அத்தை. வராரு. என்ன அத்தை, ஒரு வேலையை கூட உங்களால் உருப்படியாக செய்ய முடியாதா? குழம்புல உப்பு அள்ளி போட்டிருக்கீங்க, நான் எப்படி தான் சாப்பிட்றது? ஒரு வேலை கூட உருப்படியாக பண்ணுறதில்ல. வீட்டில் தண்டத்துக்கு தானே இருக்கீங்க. ஆமாம்மா, வர வர நீங்கள் சரியே இல்லை. என் ட்ரெஸ் எல்லாம் பாருங்க, கலந்து போட்டு சாயம் ஒட்டிக்கிச்சு. இப்போ நான் எப்படி ஆஃபீஸ்க்கு ட்ரெஸ் போட்டு போகிறதா? ஆமாங்க, அத்தை முன்ன மாதிரி இல்லை. இப்போல்லாம் ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் ஒழுங்காக வேலையை பாருங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். வயசாச்சே தவிர மண்டையில் எதுவுமே கிடையாது. அடி பாவி, திட்டேன்னு சொல்லிட்டு நிஜமா திட்டாளா இல்லை பொய்யா திட்டாளான்னு தெரியலையே. மனசில் உள்ளதெல்லாம் வெளியில் வருது போல இருக்கு. அப்படியே மாசம் நின்றுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? காஃபி கேட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? போங்க, போய் இப்பயாவது உருப்படியாக ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க. என்ன உனக்கு இப்போ பிரச்சனை?
அப்பா ஒரு பிரச்சனையும் இல்லை, சத்யாவுக்கு தலை வலிக்குது, அதான் அம்மாவை காஃபி போட சொன்னோம். ஏன் உன் பொண்டாட்டிக்கு தலை வலிச்சா அவ போய் காஃபி போட்டுக்க மாட்டாளா? என் பொண்டாட்டி தான் உங்களுக்கு கிடைச்சாங்களா? நானும் பார்த்துட்டு இருக்கேன், அவளை ரொம்ப தான் பேசிட்டு இருக்கீங்க. சத்யா அப்பாவுக்கு கோவத்தை பாத்தியா? ம் பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுங்க. என்னப்பா நாங்க தப்பா சொல்லிட்டோம்? அவங்க பண்றது தானே சொல்றோம். வர வர ஒழுங்காவே வேலை செய்ய மாட்டேன்றாங்க, சொல்லி வச்சுக்கோங்க. அப்படித்தான்டா, உனக்கு தேவைன்னா ஒரு வேலைக்காரி வச்சுக்கோ, புரிஞ்சுதா? வேலைக்காரி வச்சுக்கோன்னா அப்ப அம்மா எதுக்கு இருக்காங்க? எடு செருப்பண்ணாயே. ஏண்டா என் பொண்டாட்டி உனக்கு வேலைக்காரியா? உன்னை 10 மாசம் செமந்து பெத்து எடுத்தாலே அவளை இப்ப நீ வேலைக்காரின்னு சொல்லிட்டு இருக்க. மண்டையில கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இதுக்கப்புறம் உங்க வேலையை நீங்களே பாத்துக்கங்க. இந்தாடி அவ தான் திட்டிட்டு இருக்கானா, பல்ல ஈன்னு காமிச்சிட்டு நிக்கிறேன், திருப்பி உனக்கு பேச தெரியாது? என் கூட வா. யாருக்கும் எந்த வேலையும் நீ செஞ்சு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, புரியுதா? சொந்த எல்லாரும்